ஜம்பத்தனில் வாழும் பத்திரகாளியம்மனை கோட்டம் இனியப்பனை இந்நார வேலையில கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவனை வந்திருங்கு. சின்னப்புளியூர் தண்ணில் வாழும் செல்லாண்டியம்மனை மாரியம்மனை இந்நார வேலையில கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவனை வந்திருங்கு. இளமலை தண்ணில் வாழும் செல்லாண்டியம்மனை மாரியம்மனை இந்நார வேலையில கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவனை வந்திருங்கு. மூலப்பாலத்தில் தண்ணீர் வாழும் மூலத்துறை அம்மனை மாரியம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. பவானி தண்ணீர் வாழும் கல்லாண்டி அம்மனை சங்கமேஸ்வரப்பனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. ஊராட்சி கொட்டை தண்ணீர் வாழும் சொக்கனாட்சி அம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. வளர்த்து தனில் வாழும் சொக்கனாட்சியம்மனை ஒண்டி மணியப்பனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. அந்தியூர் தனில் வாழும் பத்திரகாளியம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. சிலம்பூர் தனில் வாழும் சிலம்பூர் அம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. எருமாத்தூர்தனில் வாழும் பண்டாளி அம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. கல்வரங்குதனில் வாழும் பண்டாள அம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. கமலாவரத்துதனில் வாழும் அங்காள அம்மனை இந்நார வேலையில் கூப்பிட்டு அழைக்கின்ற வல்லவளை வந்திருந்து. புதுச்சேரி வாழும் ஸ்ரீ வல்லடத்தம்மன் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கல்யாணத்துக்கு 38 முக்கோடி தேவர்கள் 48 ரிஷிவார்கள் வந்து கலந்துக்கணுமா?